ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் வாக். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் ஒரு சூப்பரான இடம். பட்டைகளை போகிறோம். சரவணன் சிக்கன் சில்லி சென்டர் தான் நம்ம வந்திருக்கோம். வேர்ல்டு ஃபேமஸ் KFC சிக்கன், அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதா நம்மளுடைய ஃப்ரைட் சிக்கன், குமராபாளையம் ஃப்ரைட் சிக்கன். அந்த சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம வியூ பண்ணி டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வாங்க கடைக்குள்ளே போகலாம், ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் இப்போ 5:30 ஆகுதுங்க. ஒரு சன்செட் டைமில் இந்த லொக்கேஷன் பாருங்கள். பைபாஸ் ஓரத்தில் செம்மையாக இருக்குது கடை. இந்த ஸ்மெல்லே நம்மளை அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்குங்க. அட்டகாசமான இது இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்டுல ரிவ்யூ பண்ணி பார்த்து சொல்கிறோம். இந்த கடை எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னா குமராபாளையத்துலைங்க, சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ். நம்ம சேலத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கௌரி தேட்டர் பைபாஸ் வரும். அந்த பைபாஸ்லேருந்து நம்ம லெஃப்ட் சர்வீஸ் ரோட்டில் எடுத்தோம்னா நேரத்தை கடைக்கே வந்துடும். கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிற பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய காவிரி பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை தாண்டி வரும்போது சர்வீஸ் ரோட் இருக்குங்க. அதில் உள்ள வந்து நம்ம அந்த பிரிட்ஜுக்குள்ளே உள்ள வந்து வந்தோம்னா நம்ம கடை இருக்கும். இந்த கடைக்கு கூகுள் மேப்லாம் தேவையில்லைங்க. இந்த கடையை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்ம ஸ்மெல் வரும். அதை வச்சு நீங்கள் அந்த கடைக்கு நேராக உங்களுக்கு இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்துடும். கூகுள் மேப்போட இந்த ஸ்மெல் நல்லாவே வேலை செய்யும். எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம குமராபாளையத்தில் இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் என்னென்ன ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. சிக்கன் சில்லி சிக்கன், சிக்கன் சாப்ஸு, லாலிபாப், விங்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஐட்டம் இந்த கடையில் மாஸ்டர் பீஸு லெக் பீஸுங்க, அப்புறம் க்ரீன் சில்லி. இத்தனை ஐட்டமும் இங்கே கிடைக்குது. அதோடைய ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம பார்த்து வந்துடலாம். கடையோட ஓனர் சரவணன் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். சரவணா, இந்த கடை ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுதுங்க? 2 months ஆகுது. இந்த கடை ஆரம்பிச்சு 2 months ஆகுதுங்களாமாங்க. ஆனால் இது இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த ஃப்ரைட் சிக்கன் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா எப்படி வந்ததுங்க? 6 months ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். ஃபார்முலா செட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நாமளே ஓனா ட்ரை பண்ணுறோம்னா அப்புறம் மக்கள் ஏற்றிட்டாங்க இந்த ஏரியாவில். சரி, நல்லா அப்படி பீக் ஆயிடுச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. ஒரு 6 o'clockலாம் நல்லா க்ரௌட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கோல்டு வில்லர் தான் யூஸ் பண்ணுறோம். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கடையில் என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன சிக்கன்லாம் கிடைச்சிட்டு நான் வெரைட்டிலாம் சொல்லுங்கள். லாலிபாப்பு, விங்ஸு, சாப்ஸு, நார்மல் சில்லி, ஈரல், அப்புறம் மற்றபடி ஒரு 6 ஐட்டம் வருங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இது வந்து லெக் பீஸோட ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்தோங்க. டபுள் கோட்டட், டபுள் ரோஸ்டட் போட்டு அதை தட்டி உடச்சி விட்டு திரும்ப அதை வச்சு தான் போடுறாங்க. நல்லா நான் கடைசி வரைக்கும் நல்லா சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த ப்ரிப்பரேஷன்லாம் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணன் பேசிவிட்டு நம்ம அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போயிடலாம். நான் இந்த கடை சிறப்பாக நடக்க அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். தேங்க்யூ. இந்த கடையில் ப்ரிப்பரேஷன் பண்ணுற சிக்கன்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்து வந்துடலாம். வாங்க கடைக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க? சில்லி வந்து மாவுல வந்து கோட்டிங் பண்ணி திரும்ப வாட்டரில் டிப் பண்ணி திரும்ப இது பண்ணுவீங்களா? டபுள் கோட்டிங் வச்சுருக்கீங்களா? அப்போ நார்மல் சில்லி பண்ணுறோம். சரிங்க. ஈரல் இருக்குது, லாலிபாப்பு, சாப்ஸு, லெக்கு தனியாக வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்க. அது தனியாக காட்டுறோம். ஓகே. சில்லி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? சரி. மாவு கொடுத்து பிரித்து போடுறதுனா ரெண்டாக எல்லாம் ஸ்ப்ரெட்
ஸ்ப்ரெட் ஆகிடும், கறி தனித்தனியாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும், கிறிஸ்பிக்காக ஒன்று ஒன்று ஒட்டாமல். ஆமாம், அவ்வளோதான். இந்த டைம் இப்போ வந்து நம்ம இருக்கிற மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் இதில் சளிச்சிடுவோம், அது வேஸ்ட்டு தான். எக்ஸ்ட்ரா மாவு சளிச்சிட்டு நம்ம அப்படியே எண்ணெய் கொடுத்துருவோம். இதில் என்ன போடுவோம்? சில்லி தான், இதில் ட்ரை பவுடரு, இதுலேயே லெக்குக்கு லாலிபாப்புக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது 2 கான்செப்ட் இருக்குன்னா அது தனி, மசாலா கலருக்கு தனி. சரி, இப்போ 3 விதமான மசாலா இருக்குது. எண்ணெயிலிருந்து எடுப்பேன். நம்ம சரவணன் சில்லி சிக்கன் சென்டரோட பார்சல்லாம் விரிவு பண்ணலாம் பார்த்துடலாங்க. இப்போ நியூஸ் பேப்பர்லாம் கட்டுறது இல்லைங்க, நம்மளுடைய கவர் வச்சு தான் கட்டி கொடுக்குறாங்க, இலை வச்சு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயில் தாளித்து எங்கள் கடையிலையும் கொடுக்குறதில்ல. கருவேப்பிலை, ஆனியன், லெமன், டொமேட்டோ கெச்சப் இது கூட கொடுக்குறாங்க நம்ம இதுக்கு சாப்பிட்றதுக்காக. பார்சல் பண்ணணும்னா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த சரவணன் சில்லி சிக்கன் சென்டர் குமராபாளையத்துக்குள்ளே இருக்கும்போது. நமக்கு இன்னைக்கு வீடியோவில் சரவணன் சில்லி சிக்கன் சென்டர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பாசன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ வாங்க நம்ம சில்லி சாப்பிட போகலாம். இந்த சிக்கன் ப்ரிப்பரேஷனில் பார்த்தா நமக்கு ரொம்ப டெப்த் ஆயிடுச்சிங்க, வெறியேறிச்சு. அந்த வெறியை தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. சில்லி சிக்கன், லெக் பீஸ், இந்த போன்லெஸ் சில்லி சிக்கன் 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனியன், கருவேப்பிலை, லெமனோட கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு டபுள் கோட்டட், டபுள் ரோஸ்டடுங்க. சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அடுத்து போன்லெஸ் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். போன்லெஸ் பாருங்கள், நல்லா ஒரு பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குங்க. டபுள் கோட்டட், டபுள் இதனால பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் டிப் பண்ணி நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியாக நல்லா காரமாக ஒரு செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அடுத்து நம்ம ஈரல் சொல்லியிருக்கோம், ஈரலும் லாலிபாப்னு சொல்லியிருக்கோம், அது வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த கடையோட மாஸ்டர் பீஸ் லெக் பீஸ், அதான் தண்ணியில் குளிப்பாட்டி பவுடரில் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அது கடைசியாக அதை சாப்பிட்டு காட்டுறோம். இப்போ இது பார்த்துட்டு இருந்தலாம். நம்ம அடுத்து ஆர்டர் பண்ணி இந்த ஈரல் வந்துருச்சுங்க. மேக்ஸிமம் ஈரல் எல்லா கடையிலுமே ஃப்ரை கிடைக்காதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரலுமே தனிப்பட்ட பொருளே நம்ம கொடுக்குறாங்க. இல்லை நம்ம சாப்பிடும்போது சிக்கனோட சில்லி சிக்கனோட சேர்த்து அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ 3 பிளேட் வந்திருக்கு. அடுத்து நம்ம லெக் பீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறோம் அடுத்த லெக் பீஸோட. அடுத்து நம்ம 3வது சொன்ன டிஷ் வந்துருச்சுங்க. ஈரல் நல்லா சூடாக இருக்குங்க. டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். ஈரல் பார்த்தீங்கன்னா நல்லா
ஸ்பைசியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஈரல். இந்த கடையில் வந்தீங்கன்னா ஈரல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபுல் பிளேட் வாங்கினீங்கனாலும் இந்த சில்லி சிக்கன் வாங்கும்போது ஒரு 2 பீஸ் 3 பீஸ் போட்டு வாங்கிக்கணும். சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம லெக் பீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர் பீஸ் அவர் தான். அவர் வந்தோடனே சாப்பிட்டு காட்டுறோம் அதிகம். அடுத்து பாருங்க ஈரல் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்குது இங்கே. ஈரலை பொறு நல்லா அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூடாக இருக்குது. நல்லா இருக்குது. இதுவும் அருமையாக இருக்குது. இதுக்கு பாருங்கள் ஸ்பெஷலாக கருப்பந்தலையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க எண்ணெயில் பொரிச்சு. இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ ஈரல் சாப்பிட்டு பார்த்தா அதுவும் நல்லா இருக்குது. இது லெக் பீஸா? போன்லெஸ் அருமையாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது மூணுமே. இன்னும் வேறு என்ன ஆர்டர் சொல்லியிருக்கோமோ அது வரும். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த கடையோட மாஸ்டர் பீஸான லெக் பீஸை ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணுறதை பார்க்க வந்திருக்கோம். நம்ம மாப்பிள்ளை குளிப்பாட்டுற மாதிரி பாருங்கள், தண்ணியில் குளிப்பாட்டி பவுடர்லாம் போட்டு செம்மையாக ரெடி பண்ணிட்டு தம்பி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் எடுத்து வாட்டரில் ஒரு டிப் பண்ணி பவுடரில் போட்டு கோட்டிங் போடுறாங்க. திரும்ப ரெண்டாவது டைம் ட்ரிப் பண்ணி ரெண்டாவது தடவை போடுறாங்க. டபுள் கோட்டிங் டபுள் ரோஸ்டட் பண்ணுவாங்க. அதாவது லெக் வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக அட்டகாசமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த இத்தனை ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால தான். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம சரவணன் சில்லி சிக்கன் சென்டரோட மாஸ்டர் பீஸ் லெக் பீஸ் வந்துருச்சுங்க. இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் டு 20 நிமிஷம் 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஆகுதுங்க. வந்துருச்சு. நம்ம இதை அடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். பஸ் தயாராகுங்க சண்டைக்கு. இது பாருங்க லெக் பீஸ் நல்லா சூடுங்க. செம்ம மொறுமொறுப்பாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை சாப்பிட்டு நம்ம உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறோம். இங்கே 100 கிராம் சில்லி பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. சில்லி ஈரல் போன்லெஸ் சில்லி எல்லாமே அந்த 40 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. லாலிபாப் மட்டும் வாங்கினீங்கன்னா 30 ருபீஸ் வாங்குறாங்க. இந்த லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் டு 300 கிராம் வரைக்கும் வரும். நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு நல்லா செம்ம கிறிஸ்பியாக ஜூஸியாக செம்ம சூடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை லெக் பீஸ்லாம் வந்து இங்கே சாப்பிட்றது நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போகும்போது கூட ஆறி போச்சுன்னா உங்களுக்கு அதோட மொறுமொறுப்பு சுவை கொஞ்சம் மாறுபடலாம். பேப்பரில் கட்டி கொண்டு போகும்போது ஆகுங்க. நீங்கள் பாத்திரத்துலேயே ஹாட் பாக்ஸ்லேயே கொண்டு போனால் கூட அந்த தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா அதில் லைட்டாக வேத்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஒரிஜினல் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிடலாமா? பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்கெட்சப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவுடர் பெப்பர் பொடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சால்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தேவைன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அவங்க பெப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச கருவேப்பிலை கொடுத்துட்றாங்க, ஆனியன் கொடுத்துட்றாங்க, லெமன் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. நீங்கள் குமராவளி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சரவணன் சில்லி சிக்கன் சென்டரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரையாக இருக்கும். சில்லி சிக்கன் ரோஸ்டட் சில்லி சிக்கன். சொந்த படம். வச்சதுமே ஆக தள்ளு ஊறுது. டைம் இப்போ 6:30 ஆகுதுங்க. கடையில் க்ரௌடு பாருங்கள், செம்ம க்ரௌடு வந்துருச்சு. இனிமேல் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடாகவே இருக்கும்.
தேங்க்ஸ். நம்ம 300 கிராம் லெக் பீஸு சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகும். இதை லெக் பீஸை நாக் அவுட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், முடிச்சுட்டு வந்துடுறோம். நம்ம இப்போ லெக் பீஸ் ட்ரை பண்ணியிருந்தோங்க, பார்த்துருப்பீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு கொடுக்குறாங்க. நல்லா பெஸ்ட் ப்ரைஸுங்க. கும்பகோணம் மக்கள் பாருங்கள், ஃபேமிலி சாப்பிட்றாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை வந்து சாப்பிட்டு பாருங்கள். வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறத விட இங்கே சாப்பிட்றது உங்களுக்கு அந்த முறுமுறுப்பான சில்லி சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடையில் இப்போ க்ரௌடு பாருங்கள், ஒரு 7 மணி ஆகுது, செம்ம க்ரௌடு இருக்குது. ஒரு 10 மணி வரைக்கும் இதே க்ரௌட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸோ கிடையாது. ஏன்னா இங்கே அன்னைக்கு வந்த ஸ்டாக் அன்றைக்கி க்ளீன் பண்ணிடுறாங்க. ஆயிலும் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு தான் குக் பண்ணுறாங்க. சிக்கன் எல்லாமே நல்லா சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரைடு சிக்கன் நல்லா ஒரு அட்டகாசமான சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். குமராபாளையத்தில் சரவணன் சில்லி சிக்கன் சென்டர் ஒரு சூப்பரான மஸ்ட் ட்ரையாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஓனர் சரவணனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். தேங்க்ஸுங்கண்ணா. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு பூட் ட்ராவல். டாடா பை பை.